வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட கண்டிஷனை கொடுத்து அதை எப்படி கோட் பண்றதுன்னு கேட்டிருந்தாரு. ஹரிபிரசாத்ன்ற நேம்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ அந்த ஒரு செட் ஆஃப் கண்டிஷன் அதில் பார்த்தீங்கன்னா 4 கேண்டில் இல்லை 5 கேண்டில் வர மாதிரி இருக்கும். அவர் சொல்ற கண்டிஷன் எப்படி பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது. செகண்ட் வர்ற கேண்டில் வந்து அவர் ஹையை கட் பண்ணுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை கட் பண்ணுது செகண்ட் கேண்டில். அதுக்கு அடுத்து ஒரு தேர்ட் கேண்டில் வந்து செகண்ட் கேண்டிலுக்கு இன்சைட் கேண்டிலாக வரணும். இல்லை தேர்ட் கேண்டில் இன்சைட் கேண்டிலாக வரலன்னா அடுத்து ஃபோர்த் கேண்டிலாவது செகண்ட் கேண்டிலுக்கு இன்சைட் கேண்டிலாக வரணும். அடுத்தது ஃபிஃப்த்து கேண்டில் இருக்கு இல்லைங்களா? அந்த ஃபிஃப்த்து கேண்டில் வந்து செகண்ட் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகணும். ஸோ இந்த செட் ஆஃப் கண்டிஷன் வந்து இது ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா சி சைடில் என்ட்ரி எடுக்கணும். இதுதான் கண்டிஷனு. ஆப்போசிட் அப்படியே வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் புட்டுக்கு என்ட்ரி வரும். ஸோ முதல்ல சிக்கு மட்டும் முதல்ல பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு அது என்ட்ரி வந்தது. அது நான் நேற்று செக் பண்ண, நேற்று எந்த ஒரு கண்டிஷன் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. இன்னைக்கு வந்து ரெண்டுமே வந்து மேட்ச் ஆச்சு. ஸோ நான் இதுக்கு எக்ஸிட் கண்டிஷனாக கொடுக்கல. ஒன்லி ரெண்டு சைடுமே சிஇபிஇ ரெண்டு பக்கமும் நம்ம என்ட்ரி வரும்போது என்ட்ரி மட்டும் எடுக்கணும், அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ட்ரி கேண்டில் வந்து இதுதான் என்ட்ரி கேண்டில் நம்மளுக்கு. சரிங்களா? இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா என்ட்ரி கேண்டில் தான் இது இருக்குல்லையே, இந்த கேண்டில் தான் 11:45 இருக்குது பார்த்தீங்களா? அதான் நமக்கு என்ட்ரி கேண்டில். இப்போ இந்த இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில், கிரீன் கேண்டில் இருக்கு இல்லையா? 11 o'clockல ஃபார்ம் ஆன கேண்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில் வச்சுக்கிறோம். இந்த செகண்ட் கேண்டில் இருக்கு இல்லைங்களா? செகண்ட் கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹையை கட் பண்ணுது. இந்த எல்லோ லைன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை இதை கட் பண்ணுது. அந்த கண்டிஷன் மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்த தேர்ட் கேண்டில் இருக்கு இல்லையா? இது வந்து செகண்ட் கேண்டிலுக்கு இன்சைட் கேண்டிலாக வரணும். அதுவும் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இதுதான் என்ட்ரி கேண்டில். இந்த கேண்டில் செகண்ட் கேண்டிலோட ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட்டும் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ட்ரி எடுத்துருக்கணும் 11:45க்கு அப்புறம். ஓகேங்களா? ஸோ 11:45க்கு அப்புறம் நமக்கு சி சைடில் என்ட்ரி எடுத்துருக்கணும். 11:52 கட் ஆயிருக்கு அந்த டைமில். அப்புறம் நம்மளுக்கு என்ட்ரி எடுத்திருக்கு 48,200 சியில் எடுத்திருக்கு. இதுக்கு நான் எக்ஸிட் கொடுக்கல. ஜஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணதுக்காக தான் என்ட்ரி மட்டும் கொடுத்துருந்தேன். இப்போ புட் ஆப்ஷனுக்கான என்ட்ரி என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் ஃபோர்த்து கேண்டில் வரைக்கும் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு இதில். சரிங்களா? சப்போஸ் இந்த கேண்டில் ஐ பிரேக் அவுட் ஆகலன்னு வச்சுங்களேன். இந்த கேண்டில் ஐ பிரேக் அவுட் ஆகாம அடுத்த கேண்டில் இந்த கேண்டில் ஐ பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சுன்னா இங்கே எடுத்துருக்கோம். பட் நம்மளுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு எல்லா கண்டிஷன் மேட்ச் ஆகிட்டதுனால இந்த 11:45க்கு அப்புறம் இந்த கேண்டில்லே 15 மினிட் கேண்டிலே நம்மளுக்கு என்ட்ரி எடுத்துருச்சு. புட் ஆப்ஷனுக்கும் இன்னைக்கு அதே செட்டப்ல என்ட்ரி எடுத்தது. அதே மாதிரி தான் இது ஃபர்ஸ்ட் கேண்டில். செகண்ட் கேண்டில் இருக்கு இல்லையா? இந்த செகண்ட் கேண்டிலுடைய லோ ஃபர்ஸ்ட் கேண்டில் லோவை கட் பண்ணணும். கட் பண்ணியாச்சு. அடுத்து தேர்ட் கேண்டில் இருக்கு இல்லையா? இந்த தேர்ட் கேண்டில் செகண்ட் கேண்டிலுக்கு இன்சைட் கேண்டிலாக வரணும். அதுவும் வந்தாச்சு. ஆனால் ஃபோர்த்து கேண்டில் செகண்ட் கேண்டில் லோவை கட் பண்ணணும். இது கட் பண்ணலை. நம்ம அடுத்த கேண்டிலுக்கு வெயிட் பண்ணலாம். ஏன்னா அவர் என்ன கண்டிஷன் கொடுக்குறான்னா, ஒன்று இந்த கேண்டில் தேர்ட் கேண்டிலாவது கட் பண்ணணும் லோவை. அப்படி இல்லைன்னா அடுத்த கேண்டில் ஃபோர்த்து சாரி இந்த தேர்ட் கேண்டில் இன்சைட் கேண்டிலாக வரணும். அப்படி இல்லைன்னா அடுத்த கேண்டில் ஃபோர்த்து கேண்டில் ஆகுது. இது ரெண்டில் ஏதாவது ஒரு கேண்டில் செகண்ட் கேண்டிலுக்கு இன்சைட் கேண்டிலாக வரணும். நம்மளுக்கு இந்த கேண்டில் வந்தாச்சு, தேர்ட் கேண்டில் வந்தாச்சு. அதனால் ஃபோர்த்து கேண்டில் வரணும்னா அந்த கண்டிஷனை விட்டுருவோம். நமக்கு அது தேவையில்லை. இது ரெண்டில் தான் ஒன்று மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகிடுச்சு. அடுத்த கேண்டில் இருக்கு இல்லையா? இதான் என்ட்ரி கேண்டில். இந்த கேண்டிலுடைய லோ செகண்ட் கேண்டிலோட லோவை கட் பண்ணணும். இந்த இடத்துல கட் பண்ணிச்சு அதுவும். சரிங்களா? இது வந்து 12 o'clock அப்புறம் என்ட்ரி கொடுத்துருக்கோம் ஃபுட் சைடில் இருக்கு இல்லையா? ஸோ என்ட்ரி கொடுத்துருக்கு. கரெக்டாக முடியும் போது 15 மினிட் கேண்டில் முடியும் போது கரெக்டாக வந்திருக்கு நம்மளுக்கு என்ட்ரி இருக்கு. ஸோ புட் ஆப்ஷனுக்கான என்ட்ரி கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு இதில். ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி இல்லை, ஜஸ்ட் அவர் கொடுத்த கண்டிஷனுக்கு நான் வந்து எப்படி கோட் பண்ணுறதுன்றதை இதில் காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இது லென்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா,
அந்த கண்டிஷன் கோடிங்க வந்து நான் ஜஸ்ட் ஒரு அந்த மொத்தம் பிரிண்ட் ஃபார்மில் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இது செட் 1 சிக்கான கண்டிஷன். இது எல்லாமே இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அண்ட் 2 அண்ட் முதல்ல போடணும். அண்ட் கண்டிஷன் 2 அண்ட் போடணும். அந்த ஃபஸ்ட்டில் உள்ள கண்டிஷனில் பொசிஷன் டீட்டில் கொடுத்துருவோம். சியில் ஒரு என்ட்ரி மட்டும் எடுக்கணுன்றதுக்கான கண்டிஷன் இது. இந்த அடுத்த அண்ட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நிறையா குரூப்ஸ் வரும், ஆர் குரூப்ஸ்னு வரும். இதில் மெயினாக 2 ஆர் குரூப் வரும். இது ஒரு ஆர் குரூப் கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாக இது முடியும். இந்த ஒரு ஆர் குரூப்போட எண்டு வந்து இது. அடுத்த ஆர் குரூப் இங்கே ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அடுத்த ஆர் குரூப். இந்த ஆர் குரூப்பில் என்ன பண்ணுறோம்னா அண்ட் காம்பினேஷனில் போடுறோம். 1 2 3 4 5 அண்டு கண்டிஷனில் வருது. செகண்ட் ஆர் குரூப்பில் தான் உங்களுக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இதில் மெயினாக அண்டில் போடுறீங்க. 1 2 3 கண்டிஷன் அண்டில் வந்துடும். அதுக்கடுத்து ஆர் குரூப் நம்ம இன்னும் கிரியேட் பண்ணணும். இதில் அகைன் திரும்ப போயிட்டு அந்த ஆர் குரூப்பில் 2 ஆர் குரூப் கிரியேட் பண்ணணும். அந்த 2 ஆர் குரூப்பில் 2 அண்டு கண்டிஷன் வரணும். இது ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது புரியாது உங்களுக்கு. ஆல்ரெடி கோடிங்கில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இது கொஞ்சம் லென்த்தியான கண்டிஷன்ஸ் தான். ஸோ இப்போ இது எப்படி கோட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நேம் கொடுத்துருங்க. அவுட். இதில் 2 செட்டு வரப்போகுது. ஸோ இன்னொரு செட்டு ஆட் பண்ணிடுவோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா செட் 1ல் போகிறீங்க. ஸோ செட் 1ல் மெயின் கண்டிஷன் வந்து 2 வருது. ரெண்டுமே அண்டில் வருது. ஓகேங்களா? அண்டில் வருது. செகண்ட் அண்டு கண்டிஷனில் ஆர் குரூப் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அப்போ செகண்ட் கண்டிஷன் என்ன பண்ணீங்க, குரூப் கிளிக் பண்ணுங்க. குரூப்பை கிளிக் பண்ணிடுங்க. இதை எடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் அண்டு வந்து மெயினாக வந்து 2 ஆர் குரூப் வரணும். ஸோ ஆர் குரூப்பு இதை எடுத்துருங்க. இப்போ 2 ஆர் குரூப் இதில் வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஆர் குரூப்பில் 1 2 3 4 5 கண்டிஷன்ஸ் வந்து அண்ட் காம்பினேஷனில் கொடுக்கணும். ஓகேங்களா? 1 2 3 4 5 இதில் அண்ட் காம்பினேஷனில் கொடுத்துட்டோம். செகண்ட் ஆர் குரூப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா இது ஃபஸ்ட் ஆர் குரூப்பு. செகண்ட் ஆர் குரூப்பில் மெயின் காம்பினேஷன் வந்து அண்டில் வரணும். 1 2 3 3 அண்டு கண்டிஷன் ஆட் பண்ணுங்க. 1 2 3 ஆட் பண்ணிட்டீங்க. அடுத்தது ஆர் குரூப் வேணும் நம்மளுக்கு. அதில் ஓகேங்களா? 3 கண்டிஷன் அண்டில் போட்டுட்டீங்க. இது ஆர் குரூப் இது. ஓகேங்களா? இன்னொன்று குரூப்பாக கிரியேட் பண்ணணும். குரூப் போட்டுறீங்க. ஸோ இந்த குரூப்பில் தான் உங்களுக்கு ஆரில் வரணும். இதிலும் சப் குரூப்ஸ் இதில் வருது. அகைன் திரும்ப குரூப் கிளிக் பண்ணுங்க. இது மெயின் கண்டிஷன், மெயின் குரூப் காம்பினேஷன் வந்து 6. ஓகேங்களா? இன்னொரு குரூப் கிளிக் பண்ணுங்க. இந்த சிங்கிளாக இருக்கிற கண்டிஷன் எடுத்துருங்க. இந்த 6 கண்டிஷன் ஆட் பண்ணுறீங்க. இது அண்டில் வரணும். செகண்ட் ஆறுலையும் கண்டிஷனை கிளிக் பண்ணுங்க, அண்டில் வரணும். ஸோ இதான் மேஜர் செட்டிங்ஸு. ஸோ இத்தனை கண்டிஷன்ஸ் இதில் வரப்போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ முதல்ல இருந்து வருவோம். முதல்ல பொசிஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துரும். சிஇ சைடுக்கு மட்டும் சிஇ சைடில் ஒரு கண்டிஷன் மட்டும் எடுக்கணும், ஒரு என்ட்ரி மட்டும் எடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறோம். பொசிஷன் டீட்டெயில்ஸ் நெட்டு ஸ்லோவாக இருக்குது. என்ட்ரி பை சிஇ ஒன்டிடி அண்டர்லையிங் நிஃப்டி பேங்க்
ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ அடுத்தது இந்த அண்டு மெயின் அண்டில் இந்த குரூப் உள்ள வரணும். இது ஆர் காம்பினேஷன் உள்ள இருக்கிற இந்த 5 அண்டு கண்டிஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணணும். ஆக்சுவலா 10.4க்கு ஒரு செட் நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்ற பாருங்க, இப்போ 4 கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த 4 கேண்டிலுக்குள்ள உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. சப்போஸ் நமக்கு 5 கேண்டில்ல தான் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணோம், ரெண்டா பிரிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு செட்டை வந்து 10.4லேருந்து நம்ம கணக்கு பண்றோம். இன்னொரு செட்டு பார்த்தீங்கன்னா 10:30 இன்னொரு செட்டை நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் அந்த 6 குரூப் நான் ரெண்டா பிரிக்கிறேன். மெயின் ரீசன் அதுதான். இப்போ இதில் வந்து தேர்ட் கேண்டில் மட்டும் இன்சைட் கேண்டிலாக வரணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா நம்ம ஒரே ஒரு செட்டில் அது முடிச்சிடலாம். பட் நம்மளுக்கு ஒன்று இந்த இந்த தேர்ட் கேண்டிலோ இன்சைட் கேண்டிலாக வரலாம், அப்படி இல்லைன்னா ஃபோர்த்து கேண்டிலாக வரலாம் அப்படின்னும் போது தான் நம்ம 2 செட்டாக போட வேண்டியிருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வருது இல்லையா 15 மினிட் கேண்டில், ஃபர்ஸ்ட் 4 கேண்டில்ல வந்ததுன்னா பிரச்சனை இல்லை. பட் நம்ம 5வது கேண்டில்லையும் வருதுன்னும் போது தான் நம்ம ரெண்டா பிரிச்சு போட வேண்டியிருக்கு. ஓகே, இப்போ டைம் greater than or equal to 10:15. ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்றோம்னா -2 கேண்டிலோட ஹை -3 கேண்டிலோட ஹையை விட மேலே இருக்கணும் அப்படின்னு போடுறோம். சரிங்களா? ஸோ -2 கேண்டிலோடைய ஹை ஆக்சுவலாக நம்ம சொல்லும்போது இங்கே 1 2 3 இப்படி சொல்லிக்கிறோம். சரிங்களா? ஆனால் டெட்ரானில் ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்ட் பண்ணும்போது, கோடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆன கேண்டில் தான் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இது வந்து என்ட்ரி கேண்டில் வச்சிங்களா, அப்போ இவர் தான் கரண்ட் கேண்டில், இதுக்கு முந்தின கேண்டில் -1 -2 -3 அந்த மாதிரி தான் போகும். அப்போ இது பார்த்தீங்கன்னா -2 கேண்டில், இந்த ஹை வந்து -1 கேண்டிலோட மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். என்ன பண்ணுறோம்னா பொசிஷன் -2 ஹை, இது வந்து 15 மினிட் கேண்டிலாக வச்சுக்கிறோம். இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் NFO நிஃப்டி பேங்க். ஸோ -2 கேண்டிலோட ஹை வந்து கிரேட்டர் தேன் -3 கேண்டிலோட ஹை. ஸோ இதில் பொசிஷனை மட்டும் நம்பர் மட்டும் மாற்றிக்கலாம். -3 கேண்டில் ஹை. ஸோ ஒரு கண்டிஷன் கோட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறோன்னா, -1 ஹை வந்து -2 ஹைக்குள்ளே இருக்கணும். -1 லோ வந்து -2 லோவுக்கு மேலே இருக்கணும். இது இந்த 2 கண்டிஷன் எதுக்குன்னா, அந்த -2 கேண்டில் இருக்கு இல்லையா, இது வந்து இன்சைட் கேண்டிலா வருதா அப்படின்றதுக்கான கண்டிஷன் தான் இது. அடுத்து என்ன பண்றீங்கன்னா, -2 கேண்டிலோட ஹை லெஸ் தென் -1 கேண்டிலோட ஹை. -1 கேண்டிலை விட -2 கேண்டிலுடைய ஹை கம்மியா இருக்கணும். இதுதான். அடுத்த லோவை கம்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இங்க லோன்னு மாத்திருங்க. பொசிஷன் சீரிஸ் லோ, சிம்பிள் 15 மினிட், instrument name NFO Nifty Bank. So -1 ஹை இது லெஸ் தென் -2 ஹை, அதே மாதிரி -1 லோ
இது கிரேட்டர் தென் -2ஓட லோ. இது இன்சைட் கேண்டிலாக வருதா அப்படின்றதான கண்டிஷன் தான் இது. அடுத்த கண்டிஷன் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்டிபி. ஸோ எல்டிபி வந்து -2ஓட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகணும். எல்டிபி பேங்க் கிரேட்டர் தென் -2ஓட ஹையை தாண்டலாம். சரிங்களா? -2ஓட ஹையை கிராஸ் பண்ணி மேலே போகணும். இது வந்து 10.15 நம்ம செக் பண்ணும்போது 4 கேண்டில்குள்ள கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா 10.15 நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். சரிங்களா? அதுக்காக தான் இது. அப்படி இல்லை இன்னொரு கேண்டில் ஒரு கேண்டில் இன்சைட் கேண்டிலாக வரலை அப்படின்னா அடுத்த செட்டுக்கு போகிறோம். அதான் 10:30 ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இது 10:30க்கு மேலே இங்கே போடுறது. ஸோ டைம் இதை கால் பண்ணிக்கலாம். டைம் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 10:30. அடுத்த கண்டிஷன் இப்போ நம்ம இன்னொரு கேண்டில கம்பேர் பண்ணுறோம். ஏன்னா ஒரு கேண்டில் இன்சைட் கேண்டிலாக வரலைன்னா அடுத்த கேண்டில் இன்சைட் கேண்டிலாக வருதான்னு கம்பேர் பண்ணுறதுக்காக இதில் இன்னொரு கேண்டில் நம்மளுக்கு ஆட் ஆகுது. ஸோ அப்படி பார்க்க போனீங்கன்னா சப்போஸ் இந்த கேண்டில் நமக்கு உள்ளே வந்துடுச்சுன்னா இதுதான் என்ட்ரி கேண்டிலாக நம்மளுக்கு வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா -1 -2 -3 -4 பண்ண பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா -3 ஆகிடும். ஸோ -3ஓட ஹை வந்து -4ஓட ஹைக்கு மேலே இருக்கணும். அதை தான் இங்கே சொல்கிறோம். இல்லைங்களா? -3ஓட ஹை should be greater than -4i. ஸோ -3ஓட ஹை ஹையை காப்பி பண்ணிக்கலாம். பேஸ்ட்டு இது வந்து -3 உடைய ஹை greater than -4i. ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்தது ஸோ எல்டிபி greater than -3ஓட ஹை. எல்டிபி greater than -3ஓட ஹை. ஓகேங்களா? இப்போ அடுத்த காம்பினேஷனில் வரும். இங்கே ஆர் காம்பினேஷன், இந்த 2 ஆர் காம்பினேஷன் இருக்கு. அதில் ஹேண்டில் வருது கண்டிஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 இன்சைட் கேண்டில் ஏதாவது ஒரு கேண்டில் இன்சைட் கேண்டிலாக வருதா அப்படின்றதுக்கு தான் இதை போடுறோம். ஓகேங்களா? ஸோ -2 ஹை லெஸ் தென் -3i. -2 ஹை -2 ஹை less than -3ஓட ஹை. -3ஓட ஹை. சரிங்களா? அது லோ கம்பேர் பண்ணோம் இல்லையா? தென் அப்புறம் -2ஓட லோ. -2 low should be greater than -3 low. இது வந்து இன்சைட் கேண்டிலாக வருதான்றதுக்கு நம்ம ஹை லோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஒரு கேண்டிலுக்கும் இன்னொரு கேண்டிலுக்கும். இது -2 கேண்டில் இன்சைட் கேண்டிலாக வருதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இது. அப்படி இல்லைன்னா -1 கேண்டில் இன்சைட் கேண்டிலாக வருதான்ற அடுத்த கண்டிஷன் ஆட் பண்ண போகிறோம். இது -1 கேண்டில்
இது நம்மளுக்கு இன்சைட் கேண்டிலாக வருதா, ரெண்டு ஏதாவது ஒன்று வரணுன்றதுக்காக தான் இந்த மெயின் ஆர் காம்பினேஷனில் இதை போட்டு இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ இப்போ -1 உடைய ஹை -1 be less than -3 high and -1 low being greater than -3 low. இது கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க காம்ப்ளிகேட்டாக தான் இருக்கும். நிறைய அந்த அண்டு ஆர் காம்பினேஷன் நிறைய வருது. ஸோ அதனால ஜஸ்ட் நம்ம கண்டிஷன் சொல்லும் போது ஈஸியாக சொல்லிடுவோம். பட் டேட்டாவில் கோடிங்னு வரும்போது ஸோ இதுமாரி நிறைய கண்டிஷன்ஸ் இதில் வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக இது காம்ப்ளிகேட்டாக தான் தெரியும் இது. இப்போது சிஇக்கு முடிச்சிட்டோம் சரிங்களா. சிஇக்கு முடிச்சாச்சு. இதுவே கொஸ்டின் பில்லில் ஆட் பண்ணுங்கள். என்ன கால் நிஃப்டி பேங்க் current week normal quantity lot 1 FX ATM spot underlying Nifty Bank add செட் ஒன்று முடிச்சிட்டோம். இதை வந்து கிரியேட் பண்ணிடுங்க, யூஸ் பண்ணிடுங்க. இப்போ செட்டு 2க்கு பண்ண போகிறோம். ஸோ செட்டு 2க்கு பண்ணணும் போது நம்ம செட்டு 1 காப்பி பண்ணிக்கலாம். இப்போ செட்டு 2வில் வந்து என்ன கொடுத்துருக்கோன்னு பார்ப்போம். செட்டு 2 வந்து புட் ஆப்ஷனுக்கான அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதில் இந்த என்னென்ன கொடுத்தோமோ அதெல்லாம் நமக்கு அதே தான் வரும். ஜஸ்ட் இந்த லெஸ் தேன் கிரேட்டர் தேன் ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இதில் மாறும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா முதல்ல இந்த செட் 1ல் காப்பி பண்ண என்ட்ரி பண்ண கண்டிஷன்ஸை காப்பி பண்ணி செட் 2க்கு பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் இங்கே மாடிஃபை பண்ணலாம் போயிட்டு. ஸோ செட் 2 பார்த்தீங்கன்னா பி புட் ஆப்ஷனில் வரும். ஸோ அதனால் இந்த சின்றது பின்னு மாற்றணும். இந்த பொசிஷன் டீட்டெயில்ஸில் போயிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் டைப் பி ஓகேங்களா 0. அடுத்த கண்டிஷன் டைம் கிரேட்டர் தென் 10:15. இந்த லோ -2 ஓட லோ should be lesser than -3 ஓட லோ. -3 லோவோட -2 லோ வந்து கம்மியாக இருக்கணும். -2 position -2 low be less than -3 low. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டில் பார்ப்போம். இப்போ 4 கேண்டில்ஸ் மட்டும் வருது என்ட்ரி எடுக்கும் போது அப்படின்னா இது -2 கேண்டில் இல்லைங்களா. -2 -3. ஸோ இந்த லோ வந்து இதோட லோவுக்கு கீழே வரணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா. இந்த கண்டிஷன் வந்து அதை தான் மென்ஷன் பண்ணுது. அடுத்த கண்டிஷன் இப்போ இது வந்து இன்சைட் கேண்டிலாக வருதா அப்படின்ட்டு கம்பேர் பண்ணுறோம். இதை நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. இன்சைட் கேண்டில் கண்டிஷன் சிஇபி எதுவாக இருந்தாலுமே இந்த ஒரு கேண்டோட ஐக்கு உள்ள இன்னொரு ஐ வரணும்.
அந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோடைய லோவுக்கு மேலே இன்னொரு லோ வரணும். இதுதான் இன்சைட் கேண்டில். ஸோ அதனால் நம்ம அந்த கண்டிஷன் எதுவும் மாற்ற தேவை இருக்காது. என்ன கொடுத்துருக்கோம்னா -1 கேண்டிலாக இதில் எடுத்துக்கிறோம். ஸோ -1 கேண்டிலோடைய ஐயும் -1 கேண்டிலோடைய லோ, -1 கேண்டிலோடைய ஐ -1 கேண்டிலோடைய ஐ லெஸ் தென் -2 கேண்டிலோடைய ஐ. சரிங்களா? அடுத்தது லோ எடுக்கிறோம். ஸோ -1 உடைய லோ, -1 கேண்டோடைய லோ கிரேட்டர் தேன் -2 லோ ஆகும். ஸோ -1 ஓட லோ கிரேட்டர் தேன் -2 உடைய லோ, should be greater than -2 உடைய லோ. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து எல்டிபி லோ கட் பண்ணணும். எல்டிபி லெஸ் தென் லோ ஆஃப் -2. எல்டிபி less than low of -2. ஓகேங்களா? இது முடிஞ்சது. இப்போ அடுத்த செட் ஆஃப் ஆர் கண்டிஷன்ஸ் வரும். இங்க என்ன பண்றீங்கன்னா -3 low should be lesser than -4 low. -3 low -3 low -3 ஓட low should be less than -4 low. Should be less than -4 low. ஓகே, இது முடிஞ்சது. ஸோ அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அது இங்கே வரலாம். ஓகேங்களா? எல்டிபி லெஸ் தென் -3 லோ. எல்டிபி லெஸ் தென் -3 லோ முடிஞ்சது. இப்போ கடைசி அந்த ஆர் காம்பினேஷன் உள்ள இந்த கண்டிஷன் வருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -2 கேண்டில் அது வந்து -3க்கு இன்சைடாக வருதான்னு பார்க்குறோம். அப்படிலாம் -1 கேண்டில் இன்சைட் கேண்டிலாக வருதான்னு பார்க்குறோம். I of -2 less than I of -3. ஸோ இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம், இது மாற்ற தேவைப்படாது. ஸோ I of -2 should be less than I of -3 and low of -2 greater than low of -3. அது கரெக்டாக தான் இருக்கு. I of -2 less than -3i, -2 low -3 லோவோட மேலே இருக்கணும். அடுத்தது -1 கேண்டில் கம்பேர் பண்ணுறோம். ஸோ -1 கேண்டலோட ஹை should be less than -3 candle high. -1 candle high should be less than -3 candle high. -1 உடைய low should be greater than -3 ஓட low. -1 உடைய low greater than -3 low. அவ்வளோதான். இதை சப்மிட் பண்ணிடுங்க. இது புட் ஆப்ஷனுக்கான இந்த செட்டு இது முடிஞ்சுது.
இப்போ புட் ஆப்ஷனுக்கான பொசிஷன் பில்டர் ஆட் பண்ணிக்கலாம். கால் ஆப்ஷனை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு புட்டுக்கு மாற்றிக்குங்க. டேட் அதான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான கண்டிஷன்ஸ் தான் இது. ஸோ இது வந்து நான் எப்படி பண்ணுறதுன்றதை மட்டும் அதை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ யூனிவர்சல் எக்ஸிட் அது மேபி ஒரு டைம் போட்டுக்கலாம். டைம் greater than equal to 3 o'clock and check continuously reactivation after 6 hours, maybe 1 minute. ஓகே, இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக புரியாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு கேர்ஃபுல்லாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். தென் இதில் ஏதாவது டவுட்ஸ் என்ன சொல்லுங்கள். இது வந்து ஜஸ்ட் இது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஸோ அதனால் நான் அதை சொல்லிடுறேன். இது ஜஸ்ட் ஒரு கொடுத்த கண்டிஷனை எப்படி நம்ம வந்து இது பில் பண்ணுறதுன்றதை நான் காட்டியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இப்போ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறேன்னா நான் ஃபுல்லாக நான் கண்டினியூஸாக நான் ட்ராக் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் செக் பண்ண வேண்டியிருக்கிறதுனால நான் வந்து ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி நான் அந்த மாதிரி நான் எதுவும் சொல்லலை. எதுவுமே நான் ரெக்கமெண்டும் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் இதோட பர்பஸ் என்னன்னா நீங்கள் கோடிங் பண்ணுறது கற்றுக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறது. ஸோ நீங்கள் கோடிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதுக்கு ட்ரேட்ரனில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட பேசிக்காக நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த பேசிக் வீடியோலேருந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வாங்க. நிறைய எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கோடிங் பண்ணலாம் இதில். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.